வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்திலே உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். மேஷம் ராசி அன்பர்களே, வெளி உலகம் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய மனதை அறிந்திருக்க வேண்டியவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டால் அந்த வலி மிகவும் ஆழமாக நம்முடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் ஒன்று நினைத்து ஒரு காரியத்தை தொடங்கினீர்கள் என்றால் அதில் தேவையில்லாத முட்டுக்கட்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனை பார்த்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இதனை கேட்டாயா என்று உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழிகளை உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடன் இருப்பவர்களோ நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்துவார்கள். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை, அதுவும் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இது பொருந்தும். இது வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான நினைவுகளில் ஒன்றாகவே இது இன்னமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி மற்றவர்களின் நலனை முதலில் நினைத்தவர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் அந்த தியாகங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நான் இதை உங்களுடைய நலனுக்காகத்தான் செய்தேன் என்று சொல்ல நினைத்த தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் கூட யாருடைய மனதையும் மாற்றவில்லை என்று தோன்றி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி எடுத்துக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்போது ஏற்பட்ட அமைதியான தனிமை வெளியில் தெரியும் சண்டையை விட அதிகமாக ஒரு மனதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதித்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் ஒப்பீடுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். அவர் இப்படி செய்கிறார், நீ ஏன் முடியவில்லை என்ற வார்த்தைகள் உங்களுடைய முயற்சியவை கேள்விக்குறியாக்கிய தருணங்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை கூட ஒரு சிறிய தவறை அதிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டிருக்கலாம். அதனாலேயே உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற அழுத்தங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்தும் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. ஜோதிடத்தில் குடும்ப உறவுகள் சில காலங்களில் சோதனைகளை சந்திக்கலாம் என்று பாரம்பரியமாகவே கூறப்பட்டு வருகிறது. அந்த சோதனைகள் நிரந்தரமானவைகள் கிடையாது என்பதையும் நீங்கள் மனதிற்குள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தவறுகளை மட்டுமே தான் சந்திக்குமே தவிர உடனே நன்மைகளை தேடி கொடுக்காது. ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க எல்லாமே நன்மைகளாக மாறிவிடும். ஒரு மனிதனுக்கு வெளியில் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் வீட்டிற்குள் நிம்மதி என்பது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில சாதிக்க முடியும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால உணர முடியும். ஏனென்றால் நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கன்னி வெடியாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களை இதுவரைக்கும் துன்புறுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சொந்த குடும்பத்திலேயே உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அமைந்தது ஒரு சாபமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு தான் உழைத்தாலும் உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாக பார்த்தார்களே தவிர உங்களுடைய உணர்வுகளை மதிப்பு இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. நீங்களும் உழைப்பீர்கள், இரவும் பகலும் பாராமல் உழைத்து அந்த பணத்தை வீட்டிற்கு கொடுப்பீர்கள். ஒரு மாதம் கொடுக்கவில்லை என்றாலும் ஏன் கொடுக்கவில்லை, என்ன செலவு செய்துவிட்டா என்ற கேள்விக்கு மேல கேள்விகள் நிச்சயமாக கேட்பார்கள். மனிதனுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மீதே மிகப்பெரிய ஒரு கோபம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் சில கோபமான வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு உன்னால் எங்களுக்கு என்ன நிம்மதி என்று அவர்கள் கேட்ட கேள்வி உங்களை நிலைக்குலிய செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையுமே தேடி கொடுத்தது. உங்களை நிலைக்குனியவும் அது செய்து விட்டது. அத்தனை சுமைகளையும் தாங்கும் உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் பார்க்க ஆரம்பித்தீர்கள். எனவே இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இது ஏன் இப்படி நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து உங்கள் மீது நீங்களே பழியை சுமத்தி கொண்ட தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்டில் கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்குத்தான் தெரிய ஆரம்பிக்கும். எது நல்லதாக தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள குவிந்துவிடும். எதை தொடங்கினால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றினால் அதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே வலுவாக தைரியமாக இருந்து விரைந்து முடிவெடுத்து பாருங்கள். இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அதனை இறங்கி பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய ஆழம் என்னவென்று உங்களால உணர முடியும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் முக்கியமான ஒரு கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாட்களும் இந்த ஒரு நாளில் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அன்பின் ஆனந்தத்தை நீங்கள் இந்த ஒரு நாளில் அனுபவிப்பீர்கள். இன்று பணியிடத்தில் உங்களுடைய ஆற்றல் வீட்டின் எந்த ஒரு பிரச்சனையிலும் குறைவாகத்தான் இருக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் தொடங்கக்கூடிய இனிமே ஒவ்வொரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தை மட்டுமே நிச்சயமாக தேடி கொடுக்கும். தடைப்பட்ட சொத்து விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது சாதகமாக திரும்ப ஏற்படும். பாக பிரிவினை சிக்கல்களும் பூர்வீக சொத்து தகராறுகளும் அல்லது நிலம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் உங்களை வாட்டிய இழுபறிகள் முடிவுக்கு வந்து அதுவும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தேடி கொடுக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எந்த விதமான தங்கும் தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. சொத்துக்களை விற்று பணமாக்க நினைத்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கைமாறு பணங்களும் வாய்ப்புகளும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டு கொண்டிருந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு அந்த கனவு நினைவாவதற்கான அத்தனை சுப யோகங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. ஒரு வீடு, ஒரு நிலம், குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசை, இவை தொடர்பான விஷயங்கள் பல காரணங்களால் தாமதமாகியிருக்கலாம். ஆவணங்கள், பேச்சுவார்த்தைகளும், குடும்ப கருத்து வேறுபாடுகள் அல்லது சட்ட ரீதியான நடைமுறைகள் எதுவாக இருந்தாலும் இது இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய ஆரம்பிக்கும். இது எல்லாத்திற்கும் இருக்கக்கூடிய கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்னும் சில நேரங்களில் சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சரியாக தொடங்கவும் செய்யும். பொறுமையுடன் தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டால் சிலருக்கு சாதகமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். தாமதம் என்பது எல்லா நேரத்திலும் தோல்வி கிடையாது. சில சமயங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருப்பதாக மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்து விட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.